உள்நோக்கிய பயணம். இறைவன் எங்கோ வானத்தில் இல்லை, உன் இதயத் துடிப்பில் இருக்கிறார். அவரை தேடுவதை நிறுத்திவிட்டு உனக்குள்ளேயே அவரை உணர். ஆன்மீகம் என்பது கோவிலுக்குச் செல்வது மட்டுமல்ல, நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் இறை வழிபாடாக மாற்றுவது. உன்னைச் சுற்றியுள்ள உயிரினங்களிடம் கருணை காட்டுவதே உண்மையான ஆன்மீக வாழ்க்கை. கடவுளிடம் பேசுவது என்பது நீ கோரிக்கைகளை வைப்பது அல்ல, அவர் சொல்வதைக் கேட்க தயாராக இருப்பது. நீ வெறும் உடல் மட்டுமல்ல, இந்த உலகை கவனித்துக் கொண்டிருக்கும் ஒரு முடிவில்லாத ஆன்மா, சைதன்யம். கடவுள் ஒரு இலக்கு அல்ல, அவர் ஒரு பயணம். அந்த பயணமே என் வாழ்க்கை. நான் கடவுளைத் தேடவில்லை, கடவுளுக்குள்ளேயே திளைத்துக் கொண்டிருக்கிறேன். உனக்கு பசிக்கும்போது உணவு உண்பது போல, உன் ஆன்மாவிற்கு அமைதி தேவைப்படும்போது தெய்வீகத்தை அனுபவி. மௌனம் உன் மொழியானால் கடவுள் உன்னிடம் பேசத் தொடங்குவார். 55 ஆண்டுகால சுவாசம், முருகனுக்கு என் ஆத்ம சமர்ப்பணம். இடைவிடாத பக்தியின் மூலம் ஒரு சராசரி மனிதன் தெய்வீகத்தை நோக்கிப் பயணிக்கும் பயணம். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுமார் 22,000 முறை சுவாசிப்பதாகச் சொல்வார்கள். ஆனால் எனக்கு, கடந்த 55 ஆண்டுகளாக இந்த சுவாசங்கள் என்னுடையவை மட்டுமல்ல, நான் உள்ளிழுக்கும் ஒவ்வொரு சுவாசமும் அவரது அழைப்பு, நான் வெளிவிடும் ஒவ்வொரு சுவாசமும் அவனுக்குச் செய்யும் சமர்ப்பணம். நான் முருகனை வெறும் கடவுளாக பார்க்கவில்லை, என் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் முருகனாகவே வாழ்கிறேன். நான் பிறந்த முதல் மாதத்திலிருந்தே என் ஆன்மாவுக்கு கோயில் வழி தெரியும். கடந்த 5 தசாப்தங்களாக என்னைச் சுற்றியுள்ள உலகம் எவ்வளவோ மாறிவிட்டது, ஆனால் என் இலக்கு மட்டும் மாறவில்லை. அனைவருக்கும் அவர் தமிழ் கடவுள், பாலா சுப்பிரமணியம் மகாவீரன். ஆனால் என் ஆத்மாவிற்கு அவர் தந்தை, வழிகாட்டி மற்றும் நிரந்தர புகலிடம். ஒவ்வொரு பக்தனின் வாழ்க்கையிலும் நான் என்பது மறைந்து, அவன் மட்டுமே எஞ்சியிருக்கும் ஒரு தருணம் வரும். நான் அந்த முழுமையான சரணாகதி நிலையை அடைந்துவிட்டேன். நான் முருகா என்று அழைக்கும்போது, அது வெறும் பெயரல்ல, அது என் ஆத்மாவின் துடிப்பு. என் வாழ்வியல் கடிவாளத்தை நான் அவனிடமே ஒப்படைத்துவிட்டேன். என் இன்பங்கள், துன்பங்கள் மற்றும் என் இருப்பு அனைத்தும் அந்த பழனிநாதனுக்கே சொந்தம். அவனது அருளைப் பற்றியும் என் ஆளுமையைச் செதுக்கிய அந்த முருகன் கதைகளையும் நான் ஏன் சொல்கிறேன் என்று பலர் என்னிடம் கேட்கிறார்கள். இறைவனின் அருளை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இதைச் செய்கிறேன். ஒரு சாதாரண மனிதனாக இருந்து தெய்வீகத்தை தேடும் பயணியாக என் பயணம் அவனது வேல் அருளால் மட்டுமே சாத்தியமானது. என் ஆத்மா ஒரு தீபம் என்றால் அவரது அன்பு அணையாத சுடரு. இந்த 56 ஆண்டுகள் வெறும் ஆரம்பம் மட்டுமே. இந்த உடலில் சுவாசம் இருக்கும் வரை, என் ஆத்மாவில் அந்த தெய்வீக ஜோதி பிரகாசிக்கும் வரை, நான் அந்த முருகனின் பாதங்களிலேயே இருப்பேன். சாதாரண மனிதனிலிருந்து தெய்வீகத்தை நோக்கிச் செல்லும் இந்த பயணத்தில் என்னோடு இணையுங்கள். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.